Hello everyone, my name is Ganapati. SSC CGL 2022ல 40 செட் கொஸ்டினோட 7வது பார்ட் ஜிகே பார்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு செட்டுக்கு 25 கொஸ்டின் இருக்கும், ரைட்? நாம் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசமான மோட்டிவேஷனோட உள்ளே போகலாம். காரல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றும் நினைவில் கொள், மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு அற்புதமா சொல்லியிருக்கிறாரு. நாம எல்லாருமே மனுஷங்களா பிறந்துட்டோம். நிச்சயமா பயனுள்ள ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தான் போகணும். அதுவும் அடுத்தவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இன் டேபிள் டென்னிஸ் இன் டேபிள் டென்னிஸ் how many lets are allowed in row on a serve அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேபிள் டென்னிஸில் வந்து எத்தனை லெட்ஸு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேபிள் டென்னிஸ் ரூல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லெட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதில் எத்தனை சர்வீஸ் வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட், சரிங்களா? கணக்கே இல்லாது. நெக்ஸ்ட் என்ன, இந்த விளையாட்டை பற்றி தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு எளிமையாக புரியும். நீங்கள் பாருங்கள், ஹவு மெனி லெட்ஸ் ஆர் அலௌடு இன் அப்படின்னு போட்டு இன் டேபிள் டென்னிஸ்ன்னு போடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதை பற்றின ஒரு வீடியோ வரும், பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து எந்த பகுதியில் இருக்கு, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் இருக்கக்கூடிய ஏ பார்ட்டில் தான் இருக்கு, சரிங்களா? பார்ட் 4ல் உள்ள ஏ செக்ஷனில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி மேக்சிமம் எலக்ட்ரான்ஸ் கேன் எம் செல் ஹாவ், எம் செல்ல மேக்சிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 18 எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கலாம், ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேடியோ அலைகளுக்கு வளிமண்டலத்தில் ரேடியோ அலைகளை பரப்புவதற்கு பயன்படும் அந்த அடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெர்மோஸ்பியர் தான் சரியான ஆன்சர். ரேடியோ அலைகளை பரவுவதற்கு வளிமண்டலத்தின் எந்த அடுக்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர். நெக்ஸ்ட், திபெத்தியன் நியூ இயர் வந்து எப்படி கொண்டாடுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோசர் அப்படிங்கிறது தான். லோசர் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகையா கொண்டாடுதாங்க. திபெத்தியன்னா திபெத் இருக்குல்ல, இந்தியா சீனாக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீவு, அந்த திபெத்தியன் தீவுல வந்து நியூ இயரை வந்து எப்படி கொண்டாடுவாங்க பார்த்தீங்கன்னா லோசர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நெக்ஸ்ட் 1955ல் வந்து மென்டலிம் அப்படின்னு சொல்லி இருக்காருல, மென்டல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக, நல்லா கேட்டுங்க, அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு எலமெண்ட், சரிங்களா, ஒரு 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 தனிமத்துக்கு வந்து அவருடைய பேரை வந்து தற்காலிகமாக வச்சாங்க. அந்த எலமெண்ட் என்ன, எத்தனாவது எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101வது எலமெண்ட்டுக்கு தான் என்னதுன்னா அவருடைய பேரை வச்சாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவில் வந்து தீக்கோழிகள், ஆஸ்ட்ரிச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீக்கோழிகள், இந்தியாவில் தீக்கோழிகள் காணப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கற்காலத்துல தான் இந்தியாவில் தீக்கோழிகள் இருந்தது. பழைய கற்காலத்துக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக், புதிய கற்காலத்துக்கு நியோலித்திக், ரைட்டா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து 8வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஹேஸ் அப்பாயிண்டட் டாக்டர் ஜஸ்டிஸ் தனஞ்சயன் யஷ்வந்த் சந்திரசூட் ஆஸ் த டேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக, எத்தனையாவது தலைமை நீதிபதியாக டாக்டர் ஜஸ்டிஸ் தனஞ்சயா யஸ்வந்த் சந்திரசூட்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தனஞ்சயா யஸ்வந்த் சந்திரசூட் சார் வந்து இந்தியாவோட எத்தனாவது தலைமை நீதிபதி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 50வது தலைமை நீதிபதி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மின்சுற்றுல வந்து அதிகப்படியான மின்தடைகளை தரக்கூடிய கூறுகளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா புவர் கண்டக்டர். இப்போ ஒரு கரண்ட் இப்படி பாஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர் கொடுக்குற மாதிரி நிறைய மின்தடைகளாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கரண்ட் வந்து இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஸ்லோவாயிரும், அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வரும்போது ஸ்லோவாயிரும். இப்படி வரிசையாக போக போக ஸ்லோவாகிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் என்ன, புவர் கண்டக்டர், ரைட்டா? நெக்ஸ்ட் 10வது ஒன்று என்னன்னு பாருங்க.
10வது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா which of the following Indian classical dance forms use various color on face to symbolize the character அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முகத்துல பல வர்ணங்களை பூசிக்கொண்டு முக பாவனைகள் மூலமாக கேரக்டர்ஸை சித்தரிக்கக்கூடிய இந்திய பாரம்பரிய நடனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கண்டிப்பா கிடையாது, ஒடிசியும் கிடையாது. மோகினி ஆட்டம், கதகளி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ளது. கேரளால தான் அந்த என்னதுன்னா முகத்துல வந்து அந்த பெயிண்ட் மாதிரி பூசிக்கிட்டு நிறைய வண்ணங்களை பூசிட்டு ஆடுவாங்க. அந்த கதகளியில கதையை சொல்ற விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு லோன் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படிங்கிறத 16வது ஒன்வெல்ல கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவ்ஹாலா. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கைதிகளுக்கு லோன் வழங்கும் திட்டம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவ்ஹாலா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 12வது ஒன்வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே சிஸ்டம் விளாடிவஸ்டிகல்ஸ் ஆன் டேஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே திட்டம் வந்து விளாடிவோஸ்டிக்ல இருக்கக்கூடிய எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகா கடற்கரை தான் சரியான ஆன்சர். ரைட்டா, அண்டார்டிகா கடற்கரையில வந்து ஓல்டு வெஸ்ட்லீஸ்ல அமைந்திருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மங்கோலியா ரூலர் வந்து ஜிங்கிஸ்கான் வந்து எப்போ இறந்தாரு? சரியா, மங்கல் ரூலர் ஜிங்கிஸ்கான் வந்து எப்போ இறந்தாரு அப்படின்னு சொல்லி 13வது கேள்வியா கேட்டுக்கிறாங்க. 1227 தான் மங்கோலியா ரூலர் ஜிங்கிஸ்கான் வந்து இறந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க, 1651 கூக்லி நதிக்கரையில் அமைக்கப்பட்ட தொழிற்சாலை என்ன தொழிற்சாலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. which company has set up a factory on the banks of river கூக்லி in 1651 அப்படிங்கிறது தான் கேள்வி. கூக்லி நதிக்கரையில 1651 நிறுவப்பட்ட தொழிற்சாலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷா, டேனிஷா, போர்ச்சுகீஸா, பிரான்சிஸா, பிரெஞ்சான்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ரைட்டா, நெக்ஸ்ட் பாருங்க, உத்தராகண்டோட 12வது சீஃப் மினிஸ்டராக பொறுப்பு இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறது தான் உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய 12வது முதலமைச்சராக பதவியில் இருக்கிறார். நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா அலாவுதீன் கான் வந்து இசைக்கலைஞராக மைகார் கோட்ல வந்து இருந்திருப்பாரு. நல்லா கேட்டுக்கங்க, பாபா அலாவுதீன் கான் அப்படிங்கிற நபர் வந்து இசைக்கலைஞரா வந்து எங்க இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைகார் கோட்ல இருப்பாரு. இந்த மைகார் கோட் வந்து எங்க இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய மத்திய பிரதேசல தான் எனக்கு இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் பசுமை புரட்சி இருக்கலாம். த கிராப் ஆஃப் ஏரியா அண்டர் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் விச் அமாங்ஸ் த following crop grew considerably during the green revolution. பசுமை புரட்சியின் போது அதிக விளைச்சல், அதிக மகசூலை தந்த தானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட், அதாவது கோதுமை தான் வந்து எனக்கு என்னன்னா அதிக விளைச்சலை தந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 18வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் இருக்கலாம். மெண்டலின் வந்து தனிம வரிசை அட்டவணையில வந்து ஈகா அலுமினியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதனுடைய அணு நிறை வந்து பிற்காலத்துல வந்து கேலியமாக மாற்றப்பட்டுச்சு. அதனுடைய அணு நிறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 83 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாக்டீரியாவோட, நல்லா கேட்டுக்கங்க, 19வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவோட செல்லின் உரை வந்து நல்லா கேட்டுங்க, பாக்டீரியாவோடைய செல் உரையின் வெளிப்புற அடுக்கு எவ்வாறு அறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஃபவுண்ட் இன் த செல் என்விலாப் ஆஃப் பாக்டீரியா செல் கால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்டீரியாவுடைய செல் உரையின் வெளிப்புற அடுக்கு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைகோலிக்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 20வது ஒன்வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓபன் 2022 எந்த மாசம் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜனவரி மாசத்துல தான் எனக்கு நடைபெற்றிருக்கும். ஆஸ்திரேலியன் ஓபன் 2022 ஜனவரி மாசம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்க,
அடுத்து பார்த்தீங்கன்னா which article constitution separate the judiciary from the executive அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்ததுன்னே கூட சொல்லிக்கலாம். பிரிக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 50. ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 50 தான் நிர்வாகத்துறையும் நீதித்துறையையும் பிரிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வணிகர்கள், அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா குடியேறியவர்கள், இவர்களால் இந்த புனித குரான் வந்து எந்த நூற்றாண்டில் கற்பிக்கப்பட்டது, போதனைகள் வந்து சொல்லப்பட்டுச்சு இவங்களால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர்களும், நல்லா கேட்டுங்க, வணிகர்கள் மற்றும் குடியேறியவர்கள் இவங்க 2 பேராலையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வகையான மக்கள்னால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டுல வந்து புனித குரான் வந்து பரப்பப்பட்டது, கற்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 7ஆம் நூற்றாண்டு தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா who among the following is known as pioneering dance educationist and prominent மோகினியாட்டம் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடன இசைக்கலைஞராகவும், நல்லா கேட்டுங்க, நடன இசைக்கலைஞராகவும், அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டத்தின் விரிவுரையாளராகவும் இருந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடன இசைக்கலைஞராகவும் இருந்திருக்கிறாரு, மோகினி ஆட்டத்தோட விரிவுரையாளராகவும் இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கனாக்ரீல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 24வது ஒன்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நல்லா பாருங்க, சரியான கூற்றுக்கு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தினருடைய ஊட்டச்சத்து வந்து வயது வந்தவர்களை விட ஹையா இருக்கும். நல்லா கேட்டுங்க, இளம் பருவத்தினருடைய ஊட்டச்சத்தானது வயது வந்தவர்களுடைய ஊட்டச்சத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா அதிகமா இருக்கும். யாரெல்லாம் எங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஊட்டச்சத்து வந்து அதிகமா தான் இருக்கும். ரைட்டா, நம்ம அப்பாக்களை விட நமக்கு வந்து ஊட்டச்சத்து இப்போ கம்பேர் பண்ணோம்னா நிச்சயமா அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த இளம் பருவத்தினர் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த இளம் பருவத்தினர் அப்படிங்கிறது எந்த வயசுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 19 சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியான ஆன்சர் தான். அப்போ இளம் பருவத்தினர் அப்படிங்கிறது 10ல இருந்து 19 வயசு வரை குறிக்கும். இவங்களுடைய ஊட்டச்சத்தானது இதை தாண்டி இருக்கக்கூடியவங்களுடைய ஊட்டச்சத்தை விட அதிகமா இருக்கும், வயது வந்தவர்களுடைய அதிகமா இருக்கும். ஸோ 2மே கரெக்ட் அப்படிங்கிற பதில நான் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய போத் 1 and 2 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனலா 25வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ஜிடிபியை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய விலைவாசிகளை வச்சு நாம இப்போ ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, இன்னைக்கு 25 கொஸ்டின் வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்துட்டோம். நமக்கே பாத்தீங்கன்னா இது 7வது கிளாஸா அமைஞ்சு போச்சு. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 175 ஒன்வேர்ட் கடன்னு பார்த்துட்டோம். சரியா, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து வாட் இஸ் வாட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்கன்னா 1000 கொஸ்டின் எளிமையா ரீச் பண்ணலாம். மறக்காம டேப் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.